வாடா தம்பி, உட்காரு வா. இந்தா தண்ணி குடி. ஏண்டா போனக்காரி என்னாச்சுடா? எல்லாம் சரியாயிடுச்சா? ரொம்ப அலக்கலைக்கிறாங்கக்கா. அந்த கார்பரேஷன் ஆஃபீஸர் புதுசா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துருவான்றாரு. ஏண்டா இப்பதான் இவ்ளோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனேன், என்னென்னமோ பேப்பர்லாம் எடுத்துட்டு போனீங்க, அதெல்லாம் பத்தலன்ட்டாங்களா? இன்னும் எதுவும் வேணும்ன்றாங்களா? இன்னும் என்னதான்டா பண்ணணும்? அக்கா, கேள்வி மேல கேள்வி கேட்டு நீயும் சாவடிக்காதக்கா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரிப்பா சரி, எதுனாலும் என் வாயே அடைச்சிரு. ஒரு கேள்வி ஒன்னு நான் கேட்க கூடாது. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன், அது வேண்டாம், தேவையில்ல, விட்டுரு. என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, உன்னை அசிங்கப்படுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானே அந்த மணிமாறன், அவனோட பொண்ணு வந்தது. அதான்டா சரவண கூட படிக்குதே ஒரு புள்ள, பேர் என்ன? ஸ்வேதா வந்திருந்தாளா இங்க? எதுக்கு? ஏன் உனக்கு என்ன இவ்ளோ ஆர்வம்? இருக்கிற பிரச்சனை பத்தாதா, இன்னும் பிரச்சனைய பெருசாக்கலான்னு பாத்துட்டு இருக்கியா? அண்ணி, தேவையில்லாம் பேசாதீங்க. விபிதா, ஒரு நிமிஷம் இரு. அந்த பொண்ணு எதுக்குக்கா நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? நம்ம கடையை முன்னது அந்த புள்ளைக்கு தெரியவே தெரியாதான். பாவம், அத சரவணன்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு இவள மாதிரியே ஒட்டுண்ணியா ஒட்டிக்க வந்தா. ஆனா நான் விடுவனா? வந்த உடனே அந்த படுபாவியோட பொண்ணு இவதான்னு தெரிஞ்சதும் நல்ல லெஃப்ட் ரைட்னு விளாசிட்டேன். அசிங்கப்படுத்தினதுல அவளுக்கு மானம் இருந்தா இந்த வீட்டு பக்கம் இன்னொரு வாட்டி வரவே மாட்டா. அக்கா, என்னக்கா பண்ணி வச்சிருக்க? உன்னை யாருக்கா தேவையில்லாதெல்லாம் பண்ண சொல்றது? எல்லாரும் சேர்ந்து ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? டேய் தம்பி. அண்ணி, ஏற்கனவே சரவணன் அந்த பொண்ணு கிட்ட பேசிருந்தா அவங்க அப்பா பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க. இதுல நீங்க வேற அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கீங்க. நிறுத்து. சும்மா நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்ட மாண்டா பெருசா. நானாவது கடையை திறக்கிறதுக்காக இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி சோத்தை தின்னுட்டு ஓரமா ஒன்னும் உட்காந்துக்கிட்டு இல்ல. போய் உங்க அப்பன்ட்ட சொல்லு கடையை திறக்க சொல்லி. அக்கா, என்னடா நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவ அப்பன்னால தானே இதெல்லாம் ஆச்சு, அதனால தானே கடையை திறக்க சொன்னேன். என்ன தப்பு சொல்லு. வாய முடுக்கா. என் பிரச்சனை யாரும் தீர்த்து வைக்க வேணாம். அது என் பிரச்சனை. அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்க. தம்பி, வெண்ணிலா டிஃபன் சென்டர் ஷார்ட் சீரிஸ் வெப் சீரியலா கன்வெர்ட் ஆகுது. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லா பாருங்க.